வார இறுதி மீண்டும் வந்தாச்சு. ஒரு புதிய அத்தியாயம், புத்தம் புது உத்வேகம். நமது இந்திய சமூகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளையும் நடவடிக்கைகளையும் உங்களுக்காக தொகுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இது தாளம் இந்தியன் பீட். இன்று முதல் ஒரு புது பொலிவோடு அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யசாலினி. A new beginning, fresh energy, but with the same commitment to bringing you stories from our Indian community, capturing people, their achievements, and the shared experiences that bring us together. Good evening, I'm Rishi Varman, and we are your new hosts. தொடர்ந்து 16 ஆண்டுகளாக எங்களுக்கு பேராதரவு தந்து கொண்டிருக்கும் ரசிகர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி. I'm absolutely excited to kick off our inaugural episode on the 17th season of our bilingual magazine show. Let's get into the program right away. நம் சமூகத்தின் அடையாளம், celebrating our community. ஒரு மக்களின் குரல். இது தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். ரிஷி, இந்த மாதம் நாம் தமிழ் புத்தாண்டையும் தமிழ் மொழி விழாவையும் கொண்டாடுறோம். இது நமக்கு இரட்டிப்பு சந்தோஷம்தான். இன்றைய நிகழ்ச்சி மொழி, பண்பாடு மற்றும் சமூகத்தை மையமாக கொண்டுள்ளது. Absolutely, Divya. And alongside Tamil New Year, many other Indian communities also celebrated their New Year this month, including Ugadi, Vishu, and Baisakhi, reflecting the rich diversity in our society. Here's a sneak peek at what we have in store for you today. முத்திரை பதித்த சித்திரை கலை விழா. Preserving heritage through art. இளைய தலைமுறையுடன் இன்ப தமிழ். தமிழர் காலக்கணிப்பு முறையின்படி ஓர் ஆண்டிற்குரிய 12 மாதங்கள்ல முதல் மாதம் சித்திரை. அதனால்தான் உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்கள் சித்திரை மாதத்தின் முதல் தேதியை தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறாங்க. Chitrai is a month steeped in tradition, holding deep significance in the lives of Tamils. It marks a time where numerous special events are organized, all with the shared purpose of celebrating and preserving our rich cultural heritage. சித்திரை புத்தாண்டு என்று இன்னொரு பெயரிலும் அழைக்கப்படும் தமிழ் புத்தாண்டை குறிக்க நமது மரபுகளையும் அடையாளங்களையும் பிரதிபலிக்கும் பல கொண்டாட்டங்களை காண முடியுது. இவை அனைத்துமே நமது பாரம்பரியத்தை மதிக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வலியுறுத்துது, இல்லையா? That's right, Divya. And it's important to recognize that traditions are not static. They continue to evolve and grow with changing times, often shaped by the way generations choose to express and experience them. கடந்த காலத்தை கட்டிக்காத்து நிகழ்காலத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் இந்த சமநிலையை நாம் கடைபிடிக்கும் போது நமது பண்பாட்டு நடைமுறைகள் இன்றைய சூழலுக்கு பொருத்தமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறுது. Across the community, these celebrations have become platforms where culture is not only honored but also lived and shared. Here's a look at one such event that continuously brings the community together year after year. அந்த நிகழ்ச்சி இதோ உங்கள் பார்வைக்கு. சித்திரை புத்தாண்டை வரவேற்கவும் சமூகத்தை ஒன்றிணைக்கவும் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி சித்திரை கலை விழா. லீஷா எனப்படும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கமும் லீஷா இலக்கிய மன்றமும் ஆண்டுதோறும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றன. நமது கலாச்சாரம், அடையாளம், தனித்துவம், பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும்படி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவ்வாண்டின் கருப்பொருள் தமிழும் இசையும். அதை வலியுறுத்தும்படி பல்வேறு அங்கங்கள் நிகழ்ச்சியில் சேர்க்கப்பட்டிருந்தன. தமிழ் மொழி அதன் இனிமைக்காகவும் வளமான இலக்கியம், இலக்கணம், இசை போன்றவற்றுக்காகவும் போற்றப்படுகிறது. தமிழுக்கும் இசைக்கும் எழுத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் தான் நல்ல இசையாக உருவெடுத்து வந்திருக்கு. ஏன்னா தமிழ் ஒரு நல்ல இசை மொழியும் கூட. ஏன் இந்த பாடல் இப்படி இருக்கு, இதில் இருக்கிற தமிழ் செய்தி என்னன்னு சொல்லும்போது இதை கேட்பவர்களுக்கு இன்னும் தமிழை பேசணும், இதில் இப்படிப்பட்ட செய்திகள் இருக்கின்றதுங்கிற ஆர்வம் வரும். இவ்வாண்டு கொண்டாட்டத்தின் முக்கிய பகுதியாக சிங்கப்பூரில் தமிழ் இலக்கியத்திற்கு பங்காற்றிய 64 தமிழ் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் கௌரவிக்கப்பட்டனர். சிங்கை சுவடுகள் என்ற புத்தகத்தில் அந்த 64 எழுத்தாளர்களை பற்றிய குறிப்பும் அவர்களுடைய தமிழ் பணியும் வாழ்க்கை பயணமும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. நமது எழுத்தாளர்களை போற்றும்படி ஸ்ரேங்கன் சாலை முழுவதும் அவர்களின் புகைப்படங்களை கொண்ட பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன.
நம்ம எழுத்தாளர்கள் பார்த்து அவங்களோட இலக்கியத்தை பார்த்து அவங்களுடைய ரைட்டிங்ஸை பார்த்து நம்ம தமிழ் மொழி இன்னும் பற்றி கற்றுக்கொள்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் இல்லாமல் நம்ம யங்ஸ்டர்ஸ், நம்ம இளைய தலைமுறைக்கு அவங்களும் அதை பார்த்து தமிழ் மொழி இவ்வளோ தூரம் நம்ம எழுதியிருக்கோம், நம்ம எவ்வளோ தூரம் நம்ம இலக்கிய எழுதுவங்களாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் கற்றுக்கலாம். சித்திரை கலை விழா முகம் தெரியாத எழுத்தாளர்களின் முகங்களை பொதுமக்களுக்கு எடுத்து காட்டுகிறது. நம் உள்ளூர் படைப்புகளையும் படைப்பாளர்களையும் கொண்டாடும் இது போன்ற விழாக்கள் எழுத்தாளர்கள் என்றும் மதிக்கப்படுவார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. அதற்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பதாகைகளே சாட்சி. இந்த ஆண்டுதான் சிறுகதை எழுத்தாளர்கள் புதின எழுத்தாளர்களை முன்னிறுத்தி இந்த பதாதையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. என்னை போலவே இந்த பதாதைகளை பார்க்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் மரியாதையாகவும் பெருமையாகவும் கருதுகிறேன். சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்திற்கு பங்காற்றிய 2 முன்னோடி எழுத்தாளர்களுக்கு லீஷா இலக்கிய மன்றத்தின் உயரிய தமிழ் பணி செம்மல் விருது வழங்கப்பட்டது. நமது கதைகளை வடித்து முடித்த எழுத்தாளர்களின் படைப்புகள் காலத்தின் கண்ணாடி. மனித உணர்வுகளை, சமுதாய நடப்புகளை உள்ளதை போல பதிவு செய்யும் காலப்பெட்டகமாக அந்த படைப்புகள் விளங்குகின்றன. பார்வையில் புதுமை, சிந்தனையில் புதுமை, எழுத்திலும் புதுமை கொண்ட புதுமை தேனி மா அன்பழகனுக்கும் புதுமை பித்தன் பி கிருஷ்ணனுக்கும் விருது வழங்கப்பட்டது. பொதுவாக உடலுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதேபோது எழுத்தாளனுக்கு அவ்வப்போது ஊக்கம் தருகின்ற சில பரிசுகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஊக்கம் அவர்களுக்கு ஆக்கம் தரும். பரிசு சிறிதாக இருந்தாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது என்ற ஒரு எண்ணத்தில் அந்த எழுத்தாளர் மிகச் சிறப்பான படைப்புகளை அவரால் வழங்க முடியும் என்று நான் கருதுகிறேன். உள்ளூர் எழுத்தாளர்களின் புத்தகங்களை இளையர்கள் வாசிக்க வேண்டும் என்பதில் இப்போது கவனம் செலுத்தப்படுகிறது. வாசிக்க வரும் இளையர்கள் தமிழை நேசிப்பார்கள். அதில் சிலர் எழுத்தாளர்களாகவும் எதிர்காலத்தில் வளரலாம். சிங்கப்பூரில் தமிழ் இலக்கியத்தை வார்க்க வளர்க்க இளையர்கள் தங்களின் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் தமிழ் மேலே அவங்களுக்கு ஒரு ஆசை வரணும். நம்ம மொழி தாய்மொழி என்ற உணர்வு வர வேண்டும். நம்ம பேசலைன்னா யார் பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு மனசில் பட்டதுன்னா அதே சமயத்தில் அவங்க அம்மா அப்பாவும் அவங்களுக்கு உணர்த்த வேண்டும். தமிழினுடைய முக்கியத்துவம் உணர்த்த வேண்டும். தமிழர்கள் பார்க்கும்போது ஒரு ஆசை வரணும், தமிழில் பேசணும்னு நினைக்கணும். அவங்க தான் இப்போ உலகத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதனால் அவங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லணுன்ட்டு இல்லை. இந்த கழகங்கள் அமைப்புகள் எல்லாமே நிறைய வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதன் மூலமாக இப்போ அநேகமாக இப்போ முன்னிலையில் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன், பின்தங்கி போகலை. சிங்கப்பூரின் மூத்த எழுத்தாளர்கள் தங்களின் எழுத்து பணி சிறந்த ஒரு நற்பணி என்றும் அது வாழ்நாள் அர்ப்பணிப்பு என்றும் இளைய தலைமுறைக்கு எடுத்து கூறுகின்றனர். அந்த எழுத்தாளர்களை முன் உதாரணமாக கொண்டு சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு நிறைய இளையர்கள் பங்களிக்க முன்வர வேண்டும். நம் இளையர்களின் கைவண்ணத்தில் படைக்கப்படும் இலக்கியத்தை காண எதிர்காலம் ஆவலோடு காத்திருக்கிறது. முன்னோடி எழுத்தாளர்களை போற்றி கொண்டாடியதோடு புதிய எழுத்தாளர்களை இலக்கிய உலகிற்கு வரவேற்றது சித்திரை கலை விழா. That was such a vibrant celebration that rallied the community together, truly reflecting the spirit of Tamil New Year. சரியாக சொன்னீங்க ரிஷி. அடுத்து ஒரு பாரம்பரிய கலை வடிவத்தின் மூலம் சமூகத்தையே ஒன்றிணைத்த கலை நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல போறோம். ஆனா அதற்கு முன்னாடி Let's head out for a short break. Stay tuned. ரிஷி, பறை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? Oh wow, I know that pare is a traditional percussive instrument that hails from South India, but I do have to admit I don't know what the word in itself means. சொல்வது அல்லது பேசுவது என்பதுதான் பறை என்ற சொல்லுக்கு அர்த்தம். பழங்காலத்துல மக்களுக்கு செய்திகளை சொல்வதற்காகவும் அறிவிப்புகளை செய்வதற்காகவும் பறை பயன்படுத்தப்பட்டதா குறுந்தொகை போன்ற சங்ககால இலக்கியங்கள் சொல்கின்றன. It's fascinating to see how these traditional instruments were not just a form of entertainment, but also an essential part of everyday life in the past. While their original functions may no longer be as relevant today, they still stand as enduring symbols of our cultural heritage.
இன்றைக்கு பல இசைக்குழுக்கள் இத்தகைய கலை வடிவங்களை பாதுகாத்து இவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றனர். And up next, we take a look at one such group right here in Singapore that has been doing just that for not 1, not 2, 10 whole years. Here's the story. The sound of rhythm fills the air as tradition takes center stage. Damru Baje celebrates 10 years of Damru Singapore, nurturing pare artists right here at home. Blending folk, street and classical drumming traditions from across India, their music reflects our local spirit. This concert is a celebration of that journey and a tribute to the enduring soul of pare in Singapore. Pare is a beautiful art form. It is something that really talks about synergy, social cohesion. We bring people together as one. It talks about freedom, liberty, and to learn that art form truly to bring it into Singapore is such a privilege. And for these generation, all the people who are coming and taking on, right, it's definitely an art form that will be passed on parampare by parampare. Definitely it's something that generations can take it on. The evening also marked the launch of a new initiative in the presence of community leaders and distinguished guests. Named Singa Adi, it takes traditional Indian drumming beyond the stage into schools and the wider community. It creates space for more people to learn, experience, and connect with the art form. At its core, it is about keeping the practice alive and relevant so it can be carried forward by the next generation in Singapore. We do not have as many opportunities for Singaporeans to come together, for us to play and then indulge ourselves in Indian culture itself. Hence, with the Singa Adi movement that we are bringing forward, we hope to achieve our goals as such. The concert also opened up to cross-cultural collaboration. For Damru, known for bringing traditional Indian drumming into Singapore's contemporary art scene, this approach felt organic. Chinese and Malay percussion met Indian rhythms, creating a layered interplay of sound and turning it into a reflection of Singapore's multicultural fabric, where distinct forms connect to shape something uniquely local. You also wouldn't have seen Chinese drums as well as Malay drums even being accustomed to our Indian drumming styles. So I think that's going to be very refreshing, especially for the Indian and even the non-Indian audience as well. Carry these traditions forward. For Damru students, learning goes beyond technique. It becomes a way of engaging with their culture and discovering their identity more deeply. Through them, the art form remains alive and present, something they carry with them as it moves from one generation to the next. The Indian traditional drums has really opened my eyes about how deep our culture can go to. I get to tell my experience to all my friends and I get to improve people's awareness about our traditional Indian culture. Personally, I'm mixed. I'm Chinese and Indian. So I feel like what drew me into the drumming was being able to deepen my cultural roots. Being able to learn about the Indian traditional drums has been a great opportunity for me. For many, it becomes more than learning rhythm and technique. It shapes discipline, respect, and a deep sense of camaraderie. In coming together as an ensemble, hierarchies fall away. What remains is a shared space of equality, echoing a principle at the very heart of the pare tradition. For Damru learning, you need a lot of discipline and you need a lot of practice and consistency. So that is something that actually helps us in our own life as well, because it makes us to be more disciplined and consistent in whatever that we do. For efforts like this to grow, the support of community leaders and the guidance of senior voices remain essential. What is taking shape here goes beyond the music school. It is about safeguarding art forms of deep cultural significance and giving them the space to evolve. People like us need to support them. The youngsters, you can see so many youngsters dancing with joy, and it's so sheer pleasure to see that for us. So we need to support them, always. At this milestone, Damru Singapore reflects a journey shaped through collective commitment and conviction. What has grown here brings together heritage and new expression in equal measure. It is sustained by those who practice it, pass it on, and stand behind it. And in doing so, its rhythm lives on in every generation. Divya,
Isn't it so inspiring to see how our tradition is kept alive with such passion and dedication? கண்டிப்பாக ரிஷி, அதே பற்றோட தமிழ் மொழியை கொண்டாடிய ஒரு நிகழ்வை தான் அடுத்து நாம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி. தமிழ் மொழியின் வெளிப்பாட்டிற்கு ஒரு தனி அழகு உண்டு. இதற்கு முக்கியமான காரணம் முத்தமிழ் என்று அழைக்கப்படும் தமிழ் மொழியின் 3 முக்கிய பிரிவுகளான இயல், இசை, நாடகம். That's right, Divya. The Tamil language has its own unique forms of expressions through written and spoken word, music, and drama, making it engaging and timeless. இளையர்களுக்கிடையே தமிழ் மொழி மீதான பற்றை வளர்க்கணும்னா தேர்வுக்காக படிக்கும் ஒரு பாடமாக மட்டும் அதை பார்க்காம அதையும் தாண்டி மொழியில் இருக்கும் அழகை உணர்ந்து ரசிப்பதற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும். Through creative platforms like the arts, the language becomes more engaging for our youths. They help to instill a genuine appreciation, which can be seen in many efforts across the community today. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழை பல வழிகளில் ரசிக்கலாம். கலை, சொற்பொழிவு, நாடகம் என்று பல வகைகளில் அன்றாட வாழ்க்கையில் இன்பத்தமிழ் நம்மோடு உறவாடுகிறது. இவை அனைத்தையும் ஒரே மேடையில் இணைத்தது சிங்கப்பூர் இந்திய முஸ்லிம் பேரவையின் ஏற்பாட்டில் அண்மையில் நடந்தேறிய இன்பத்தமிழும் இளைய தலைமுறை ஈடுபாடும். இளம் தலைமுறையினருக்கு தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதே தொடர்ந்து 9வது ஆண்டாக அரங்கேறும் இம்முயற்சியின் முக்கிய இலக்கு. நம்முடைய பிள்ளைகள், வருங்கால தலைமுறையினர், அதிலும் குறிப்பாக நம்முடைய வீடுகளிலும் தமிழ் மொழி புழக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு தான். எப்படின்னா, இல்லத்திலும் உள்ளத்திலும் தமிழ் இருக்கணும், தமிழ் நிலைத்து சிங்கப்பூரில் வளமோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் தொடர்ந்து அவங்க நடத்திட்டு வராங்க. நிகழ்ச்சி ஒரு குறு நாடகத்துடன் தொடங்கியது. கதை சொல்வதுடன் நகைச்சுவையை கலந்து தமிழ் மொழியின் சிறப்புகளை இயல்பாகவும் சுவாரஸ்யமாகவும் வெளிக்கொணர்ந்தனர் கலைஞர்கள். தமிழ் மொழி புழக்கம் அன்றாட பழக்கமாக மாறுவதற்கு கலைகளுக்கு முக்கிய பங்குண்டு. சின்ன பிள்ளையில நம்மலாம் கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்திவான்னு விளையாடுவோம். இப்போ உள்ள இளையர்கள் தமிழ் மொழி கலாச்சாரத்தையும் அவங்க கற்றுக்கிட்டாதான் ஒரு தமிழனா தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த நாடகத்தில் நாங்கள் நகைச்சுவையாக கொண்டு வந்திருக்கிறோம். நாடகங்கிறதே உலக மக்களுக்கு ரொம்ப எளிமையான வகையில் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. நேரடியாக மக்கள் பார்க்கும்போது அவங்க அதை உணர முடியும். சங்க பாட்டுக்கு பொருள் கேட்டால் நீ பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, சங்க பாட்டா இது இப்போ பாட்டு இல்லைன்னு நினச்சேன். இப்போ எங்களோட நாடகம் எப்படின்னா, கேள்விகள் கேட்பாங்க, பதில்கள் சொல்லுவாங்க, தமிழை பற்றி கேள்விகளாக இருக்கும். இப்படி இருக்கிறப்போ ஒரு சின்ன பாட்டு, யாயும் நியாயும், அந்த பாட்டு இலக்கிய பாட்டு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதோட அர்த்தம் என்ன, இதெல்லாம் இந்த நாடகத்தில் வந்தது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. எனக்கு ஷபீர் இசைத்த பாட்டு அப்படின்னு மட்டும்தான் இது தெரியும். அப்படி இருக்கிறப்போ பரவாயில்லையே, இலக்கியத்துலேயும் இதை முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு, அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஆத்திச்சுடி முதல் பாரதியார் கவிதைகள் வரை தமிழ் இலக்கியத்தை பாடல்களின் வழி மேடை ஏற்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களின் வில்லுப்பாட்டு படைப்பு நிகழ்ச்சியின் மற்றொரு சிறப்பம்சமாக அமைந்தது. வயதில் இளையர்களாக இருந்த போதிலும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் 30 நிமிடங்களுக்கு இடைவிடாமல் பாடி அரங்கத்தில் இருந்த அனைவரின் பலத்த கைத்தட்டலை பாராட்டாக பெற்றனர். வில்லுப்பாட்டு பாட்டும் பாடுறது, கதை சொல்கிறது, நாடகம் நடிக்கிறது, அந்த 3ம் கலந்தது அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் உண்டு. அப்படி வில்லுப்பாட்டு செய்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்களை போல சின்ன பிள்ளைங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு வில்லுப்பாட்டு பிடிக்கும். ஏனென்றால் நிறைய புது தமிழ் சொற்கள் கற்றுக்கிட்டேன். வில்லுப்பாட்டு எங்களை போன்ற இளையர்கள் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுக்கு தமிழை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளும். பிறகு ஆர்வம் ஏற்படும் தமிழில் கற்றுக்கொள்ள. ஒவ்வொரு ஆண்டும் தமது துறையில் சாதனை புரிந்ததோடு சமூகத்திற்கு அர்த்தமுள்ள வழிகளில் பங்காற்றிய இளையர் ஒருவர் இந்நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற வரவழைக்கப்படுவார். இவ்வாண்டின் சிறப்புரையாளர் மருத்துவர் பிரேமிகா. சிங்கப்பூரில் தமிழ் மொழி சார்ந்த முயற்சிகளில் தமது ஈடுபாடு குறித்தும் தமது வாழ்க்கை பயணத்தை வடிவமைத்ததில் தமிழ் மொழி ஆற்றிய பங்கு குறித்தும் அவர் பேசினார். நிறைய இளையர்கள்
தமிழ் வந்து அவங்களோட அடையாளத்தில் எங்கேங்கிறத பற்றி அவ்வளோவா ஆழ்ந்து ஆராய்றது கிடையாது. அது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட தவறுன்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்ம ஒரு சமூகமாக அந்த அடையாளத்தை பற்றி கலந்துரையாடல் செய்கிறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு தளத்தை வந்து நம்ம உண்டாக்கணும். அந்த மாதிரி உண்டாக்குனா தான் இளைஞர்களுக்கு வந்து தமிழ் மீது ஒரு ஈடுபாடு, அதாவது ஒரு ஈர்ப்பு வரும். ஈர்ப்பு இருந்தால் தானே ஈடுபட முடியும். ஈடுபாடு இருந்தால் தானே அதுக்கேற்ற மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க முடியும். ஸோ அதை வந்து அந்த அடையாளத்தை பற்றின ஒரு ஆழ்ந்து ஆராயிற ஒரு கலந்துரையாடல் முக்கியம். தமிழ் மொழி வெறும் வகுப்பறை கல்வி மட்டுமல்ல, அது வாழ்வியல் கல்வி. இதை இளையர்கள் உணரும்போது தமிழில் சிந்திப்பதும் பேசுவதும் படைப்பதும் இயல்பாகி விடுகிறது. தமிழ் மொழியும் தொடர்ந்து வாழும் மொழியாய் நிலைத்து நிற்பதற்கு இளையர்களை தொடர்ந்து ஈடுபடுத்த வேண்டும். அதற்கு இந்நிகழ்ச்சி ஒரு சிறந்த சான்று. நீங்க ஒரு சமூக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்றீங்களா? அது நமது தாளம் நிகழ்ச்சியில இடம் பெறணும்னு ஆசைப்படுறீங்களா? Do write into us early at indianbeat@mediacorp.com.sg. And with that, we've come to the end of today's episode. விடை பெறத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய சிந்தனையை பகிர்ந்து கொள்ளலாமா? Sure, Divya, take it away. உன் உயரம் விண்ணை தொட வேண்டும் என்றால் முதலில் உன் வியர்வை மண்ணை தொட வேண்டும். உழைப்பே உயர்வு தரும். தொடர்ந்து விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம். On that wonderful note, signing off, this is Divya. ரிஷி, இதுவரை நீங்கள் பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்